வணக்கம் நண்பர்களே. டிஜி ஷிப்பிங் சர்க்குலர் நம்பர் 31 ரிலேட்டடா ஒரு அடெண்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் நீ வீடியோல பார்க்க போறோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் சுருக்கமா சொல்லிடுறேன். உங்களோட சர்டிபிகேட்ஸ் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க ஒரு சில நேஷன்ஸ், அந்த நேஷன்ஸோட சர்டிபிகேட்ஸ், லைசன்ஸ், சிஓசி, சிஓபி நீங்க வச்சிருக்கும் பட்சத்தில் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க சப்மிட் பண்ணி அது உண்மையா இல்லையான்னு டிஜி வெரிஃபை பண்ணும். அதை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க சேலிங் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புறதுக்கு ஒரு சில நெறிமுறைகளை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த நெறிமுறைகளை வந்து என்ன ஏது அப்படிங்கிறத வந்து பார்த்துரும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட சிஓசி, சிஓபி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அனுப்பணும். சிஓசி, சிஓபி issued by the state parties which are not covered in the circular. ஓகே, புரியுதா? அதில் அவங்க சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த குறிப்பிட்ட கண்ட்ரிஸை தவிர வேற எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து இருக்கோ அதெல்லாம் வந்து பேண்ட் என்ன மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த கண்ட்ரிஸோட சிஓசி, சிஓபிலாம் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேன் பண்ணுங்க. அதோட எஸ்டிசிடபிள்யூ, அதாவது நீங்க வந்து அந்த நாட்டோட ட்ரைனிங் எடுக்கிறது கண்டிப்பா எஸ்டிசிடபிள்யூ அங்க உள்ளதும் பண்ண மாதிரி சர்டிஃபிகேட் வச்சிருந்திருப்பீங்க. ஸோ அங்க பண்ண அந்த சர்டிஃபிகேட்ஸ் அது எல்லாமே வந்து அதையும் நீங்க ஸ்கேன் எடுங்க. உங்களோட சிஓசி வந்து ஸ்கேன் பண்ணுங்க. சி கோயிங் டீடைல்ஸ், அதாவது சிடிசில மென்ஷன் ஆயிருக்கும்ல உங்களோட சி கோயிங் டீடைல்ஸ், அது எல்லாத்தையுமே வந்து காப்பீஸ் எல்லாத்தையுமே எடுத்து நீங்க ஒரு அட்டாச்மெண்ட், அதாவது அந்த அட்டாச்மெண்ட் 20 MB மேல இருக்கக்கூடாது, நோட் பண்ணிக்கோங்க. எடுத்து நீங்க யார்கிட்ட கொடுக்கணும்னா உங்களை லாஸ்டா எம்ப்ளாய் பண்ணாங்கல்ல ஒரு ஆர்பிஎஸ்எல் கம்பெனி, அவங்ககிட்ட இது எல்லாத்தையுமே நீங்க சப்மிட் பண்ணுங்க. அந்த சப்மிட் பண்றதுக்கு வந்து நீங்க மெயினா முக்கியமான ஒரு விஷயம் சப்மிட் பண்றது நீங்க என்ன பண்ணணும்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஒரு நோட்டரி பப்ளிக் போய் அஃபிடவிட் சைன் வாங்கியிருக்கணுமா. ஏன்னா நீங்க ஸ்கேன் காப்பி தானே நீங்க எடுத்திருக்கீங்க. ஸோ அதை வந்து எடுத்து நீங்க ஒரு நோட்டரி பப்ளிக் போய் எடுத்து எல்லாமே வந்து சைன் வாங்கி அதை அட்டஸ்டேஷன் வாங்கியிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தயவு செஞ்சு பண்ணிருங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இதுக்காகவும் வந்து இது வந்து சரியா இல்லை, அது சரியா இல்லைன்னு திருப்பி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த ஆர்பிஎஸ்எல் கம்பெனி தான் உங்களோட இது எல்லாத்தையுமே வந்து அனுப்பும். இந்த ரிலேட்டட் கம்யூனிகேஷன் எல்லாமே உங்களோட மெயில் ஐடிக்கு வந்துட்டே இருக்கும். அதாவது உங்களோட இது வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை வெரிஃபிகேஷன் முடிஞ்சிட்டு, இல்லை இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஃபேக்கா தெரியுது, உங்களோட லைசன்ஸ் நாங்கள் இது பண்றோம் அது பண்றோம் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு கம்யூனிகேஷன் தனியாக வரும். அண்ட் அதுக்கு ஒரு சில ஆர்பிஎஸ்எல் கம்பெனிக்கு வந்து ஒரு சில இது கொடுத்துருக்காங்க, அவங்க எந்த மெயில் ஐடிக்கு அனுப்பணும் வைக்கணும் அப்படிங்கிறத அதையும் அவங்க வந்து கரெக்டாக அனுப்பணும். இல்லாட்டினா வந்து தப்பா இன்ஜின் சைடுக்கு வந்து தனி மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, டெக் சைடுக்கு தனியான மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சர்க்குலரை வந்து நம்ம ப்ராட்காஸ்ட் சேனல்ல வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட்ஸ் மாதிரி நான் எடுத்து போடுறேன், நீங்க பாருங்க சரியா. அண்ட் மெயினா இதுதான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஃப்ராட்லண்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்க தான் நாங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டிஜி சர்க்குலர் 31 விட்டுருந்தோம். ஸோ ஃபர்தராக வந்து எதிர்ப்புகள் வந்துச்சு. ஸோ நாங்கள் இப்போ இந்த மாதிரி இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம், எது ஃப்ராட்லண்ட் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. நிஜமாவே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ் வச்சு சேல் பண்ணுறவங்க வந்து அது என்ன லாஜிக் அப்படிங்கிற கணக்கில் அவங்க கொண்டு வராங்க. ஸோ இப்போ என்னன்னா, நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எவ்வளோ சீக்கிரமாக அனுப்புறீங்களோ உங்களுக்கு சேலிங் வந்து டிலே ஆகாமல் இருக்கும். ஸோ அது இதில் அவங்க அப்படிதான் குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் மோரோவர் இன்னும் வந்து நிறைய பேர் சேலிங்ல இருக்காங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஏதாவது இன்னும் இன்ஃபர்மேஷன் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். ஆஸ் ஆஃப் நவ் சேலிங் போகிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்களா அவங்கள தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா உங்களோட சர்டிபிகேட்ஸை நீங்க 1 மந்த்துக்குள்ள, இந்த இது எப்போ வந்திருக்கு அட்டெண்டம் 5ஆம் தேதி, அதுல இருந்து 30 நாளுக்குள்ள இவங்க வந்து ஆர்பிஎஸ்எல் கம்பெனிஸ் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தா நீங்க வந்து எவ்வளவு சீக்கிரமா நீங்க சப்மிட் பண்றீங்களோ உங்களோட சேலிங் வந்து டிலே ஆகாம நீங்க போகிறதுக்கு வந்து அது உதவும். அண்ட் இது ரிலேட்டடா எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நான் லாஸ்ட் வீடியோஸ்ல என்ன சொன்னங்கிறத தெளிவா பார்த்துக்கோங்க. அவங்க சொல்ல வந்ததே என்னன்னா, இந்த சர்க்குலர் நாங்கள் எதுக்கு கொண்டு வந்திருக்கோம், அதாவது இந்த சர்க்குலர் நம்பர் 30 வந்து ஃப்ராட்லண்ட் சர்டிஃபிகேட்ஸை பேன் பண்ணேன், இதைத்தான் நானும் சொல்லியிருந்தேன். அவங்க நல்ல சர்க்குலர் தான் கொண்டு வந்தாங்க, ஆனா உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதை பத்தி வேற ஒரு ஃபர்தரா எதுவுமே இது பண்ணாம. ஸோ அது ரிலேட்டடா இப்போ எப்படின்னா அந்த ட்ரைனிங் எல்லாம் உண்மைதான், இவங்க வந்து இந்த நாட்டில் வந்து இந்த ட்ரைனிங் எடுத்திருக்காங்க, இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து வேலிடு, இது வந்து எதுவும் ஃப்ராட் சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிறத வந்து டிஜி உறுதி பண்ணி அதுக்கடுத்து உங்களை வந்து சேலிங் அலோவ் பண்ண போகுது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் இதை பண்ண முடியுமோ உங்களோட லாஸ்ட் ஆர்பிஎஸ்எல் கம்பெனியை கொஞ்சம் தெளிவாக இதை வந்து சொல்லி புஷ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சில ஆர்பிஎஸ்எல் கம்பெனிஸ் வந்து எந்த லெவலில் வந்து வேலை பார்ப்பாங்க அண்ட் எப்படி வந்து இதை வந்து கொண்டு போவாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நாட்டிக்கல் சேல்ஸ்குள்ள மெயில் ஐடிக்கு இன்ஜின் சைடு ஆளுங்க இதை வந்து அனுப்பி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கூத்தெல்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட டீடைல்ஸ் மெயினாக உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாம் ப்ராப்பராக வந்து கொடுத்து இது பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் இதில் இந்த சர்டிஃபிகேட் தெளிவாக இல்லை, இதை திருப்பி அனுப்புங்க, இது கரெக்டாக இல்லை அப்படி இப்படின்னு. இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஒரு நோட்டரி பப்ளிக்கிட்ட போய் அட்டஸ்டேஷன் எல்லாமே வந்து வாங்கி அனுப்புங்க சரியா. ஸோ அண்ட் அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து 20 MB தாண்டி போயிடக்கூடாது, இதெல்லாம் பார்த்து பண்ணுங்க. இல்லாட்டி வந்து அதனால வந்து வெரிஃபிகேஷன் ஃபெயில்னு கூட வந்துட்டு இருக்க மாதிரி தேவையில்லாத தலைவலிகள்லாம் வந்துடாம. ஸோ இது ரிலேட்டடாக வேறு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. அண்ட் பழைய வீடியோஸையும் வந்து கொஞ்சம் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும்.